இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரை இயேசுவே, எங்களை தீமைகளிலிருந்தும் விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி உம்மை நோக்கி ஜெபிக்க நீர் கொடுக்கின்ற நேரங்களுக்காகவும் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு எலிசாவும் எலியாவும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது. இருவரும் சக்தி வாய்ந்த இறைவாக்கினர்களாக இறைவனின் கருவிகளாக திகழ்ந்ததை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நாமும் இறைவனோடு இணைந்து வாழும் பொழுது சக்தி உள்ளவர்களாக மாற முடியும் என்று விளக்கி கூறுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கின்றார். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தை போற்றப்பட வேண்டும் என்றும் அவருடைய பெயர் புகழப்பட வேண்டும் என்றும் நம்முடைய அன்றாட தேவைகளை ஆண்டவர் நிறைவு செய்கின்றார் என்றும் நாம் மற்றவர்களை மன்னித்து வாழ வேண்டும் என்றும் நாம் மற்றவர்களை மன்னித்தால் ஒழிய நாம் மன்னிப்பு பெற முடியாது என்றும் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நாம் நல்வாழ்க்கை வாழ்வோம். நல்வாழ்க்கை வாழும் பொழுது கடவுள் நமக்கு நல்லதை செய்வார். மற்றவர்கள் செய்யும் குற்றங்களை மேன்மைப்படுத்தாமல் அவற்றை புரிந்து கொண்டு கடவுள் நம்மை மன்னிப்பது போல நாமும் மற்றவர்களை மன்னித்து மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, நாம் செய்கின்ற தொழிலுக்காக, இளைஞர்களுக்காக, படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக, நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்கள் அனைவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.